அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் எதிர்பார்ப்பதை விட கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் முழுமையாக தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல மாற்றங்கள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் நிச்சயமாக உண்டு. அதற்கு மிக முக்கிய காரணம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த வாரத்தில் வளர்பிறை சந்திரனாக சந்திரன் வலம் வர போகிறாருங்க. லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் விரயம் ஜென்மம் தனம் என பல இடங்களில் வலம் வர போகிறார். சந்திரன் உச்சபலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த வேலை பார்க்கப்படுகிறது. சந்திரன் உச்சபலம் பெற்று வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய இந்த வாரத்தில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்களை சிரமம் சிக்கல் தடையில்லாமல் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சந்திரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பெரும்பாலும் காரிய தடை சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க சந்திரன் உச்சம் பெறுவது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக வித்யாகாரகரான புதன் வக்ரகதியில் திரும்புகிறார். அதே வேளையில் சுக்கிரனும் உச்சபலம் பெறுகிறாருங்க. இந்த வாரத்தில் மிக வலுவாக நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மேசராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் இருந்து இந்த வாரத்தில் பிற்பகுதியில் மிக வலுவாக விரயஸ்தானத்தில் உச்சபலம் பெறுகிறாருங்க. விரயஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சபலம் பெறுவதால் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல சந்தர்ப்பங்கள் நினைப்பதை விட சாதகமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். வீண் விரய செலவுகளும் அலைச்சல்களும் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. விருந்தினர் வருகையால் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் பல சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறது. குடும்ப பிரச்சனைகள் நல்லபடியாக தீரும் சிறப்பான வேளையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைகிறது என்பதை சுக்கிரன் விரயத்தில் உச்சம் பெறுவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய இரு கிரகநிலைகள் உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாயும் வாரத்தின் துவக்கத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு மிக வலுவாக லாபத்தில் அமர்கிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார். அவர் 10 மற்றும் 11 ஆகிய இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நினைத்த காரியம் சிறப்பாக கைகூடுவதோடு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட பல எதிர்பாராத நல்ல நிகழ்வுகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் குறிப்பாக உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை அதிகமாக சந்தித்து வந்த மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட உடல்நலம் பரிபூரண சுகம் பெறுவதோடு மட்டுமல்லாது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பிரிந்து சென்ற கணவன் மனைவி தற்போது மீண்டும் இணையக்கூடிய சந்தர்ப்பம் சுக்கிரன் விரயத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் ராசியின் ஆதர் லாபத்தில் நுழையக்கூடிய இந்த தருணத்தில் ஏற்பட போகிறது. இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டம் என்றாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாக அமைவதோடு வீண் விரய செலவுகளை உறுதியாகவே திட்டமிட்டு சுப விரயமாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது தான தர்ம காரியங்களை மேற்கொண்டு உங்களுடைய வாழ்வில் புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. உறவினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை ராசியின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக தனது சப்தம பார்வையை 5ஆம் இடத்தில் பார்ப்பதால் கிடைக்க போகிறது. வீண் விரய செலவுகள் உறுதியாகவே முதலீடாகவும் சுப விரயமாகவும் மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதால் இந்த தருணம்
தருணத்தில் பல பிரச்சனைகளுக்கு சிறப்பான தீர்வு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கக்கூடிய வகையில் வித்யாகாரகரான புதன் லாபஸ்தானமாகிய 11 வக்ரம் பெறுகிறார். வித்யாகாரகரான புதன் நீச்சம் பெறுவதற்கு முன் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தில் வலம் பெறுவது உறுதியாகவே உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல பணிகளை நிதானமாகவும் பொறுமையாகவும் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். வித்யாகாரகரான புதனின் அமைப்பு எப்பேற்பட்ட சிரமம், தடை என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை சரியான முறையில் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பாக உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வாரத்தில் முழுமையாக லாபஸ்தானத்தில் விளம்பருகிறார். லாபஸ்தானத்தில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விளம்பருவது பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக விலக்கி முன்னேற்றத்தை பெற்றுத் தருவதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இதுவரை பல காரிய தடைகளும் சிரமங்களும் பிரச்சனைகளும் அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்திற்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. மேசராசிக்காரர்களுக்கு உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் சிறு அலைச்சல் கூட இல்லாமல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளில் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு முழுமையாக லாபத்தில் வலம் வருவதால் பல வகையில் நினைத்ததை விட தொழில் மற்றும் வியாபார ரீதியாக லாபத்தை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5 தடைகளை தகர்த்தறியக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகளையும் சங்கடங்களையும் விளக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பு எதிர்பார்ப்பதை விட பல நெருக்கடிகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் விரயத்தில் முழுமையாக நுழைவதற்கு முன் லாபத்தில் வாக்கியத்தின்படி வளமருகிறார், விரயத்தில் திருக்கணிதத்தின்படி வளமருகிறார். எப்படி பார்த்தாலும் சனியின் அமைப்பு சாதகமாகவும் அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் உருவாக்குவதால் இரட்டிப்பு மாற்றத்தை தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம், சாதகமற்ற சூழல் உருவாகக்கூடிய நிலையில் கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுபகிரகமான குரு பகவான் வெற்றிக்கு உரித்தான 3 வக்ரம் பெற்று தனஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். இல்லத்தில் பல சுபகாரியங்கள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடும். கைகால் வழி பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வாய்ப்புகள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு.